ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆந்திரா ஸ்டைலில் ஒரு முருங்கைக்கீரை காரப்பொடி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, வரமிளகா இது 3 எடுத்திருக்கேன். இது எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு ஒரு வானலை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனேயே ஒரு கை கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லேசாக அப்படி வதங்கும்போது அடுத்து கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த முருங்கைக்கீரை லேசாக ஒரு கசப்புத்தன்மை, ஒரு துவர்ப்புத்தன்மை மாதிரி இருக்கும். அதனால் இது போட்டோம்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த பருப்பு போடுறோம். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். லேசாக வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் இதுலேயும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரையை பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா வதக்கும் போதே இது நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் கருக விடாமல் கொஞ்சம் நல்லா கலர் பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். பாருங்கள், மாற்றியாச்சு. அடுத்தது மறுபடியும் நான் முருங்கைக்கீரையை வதக்கணும். அது கொஞ்சம் வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையோட அளவு ஒரு 2 கை வர மாதிரி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, ஒரு கை எடுத்திருக்கேன். அதாவது 2 கை முருங்கைக்கீரை அப்படின்னா ஒரு கை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நாங்கள் வீட்டில் கொஞ்சம் பேர் அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு வதக்கிக்கலாம். இது அப்படியே உங்களுக்கு வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே மொறு அப்படின்ட்டு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை ரெண்டையுமே ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வாசத்துக்கு கொஞ்சம் பூண்டு பல் எடுத்துக்கலாம். ஒரு 10 பல். உங்களுக்கு ஃப்ளேவர் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு 10 பூண்டு பல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பருப்பு, மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குறை அப்படின்னு நான் பாருங்கள் அரைச்சிட்டு வந்திருக்கேன். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி நல்லா குறை நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அடுத்து நம்மளோட முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இது ரெண்டையும் அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி பொடி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா தான் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு. நம்மளோட முருங்கைக்கீரை காரப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் கொஞ்சம் நெய் போட்டு சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.